நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஜாம்பவான் யார் என்பதை கேட்போம். உலகத்தில் பொதுவாக வயது முதிர்ந்தவர்களை ஜாம்பவான் அப்படின்னு அழைக்கிறது உண்டு. இந்த ஜாம்பவானுடைய பெருமை ராமாயணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஜாம்பவான் அப்படிங்கிறது ஒரு கரடி, தெய்வீக கரடி, அதாவது கரடிக்கெல்லாம் தலைவன். அந்த ஜாம்பவான கபிஸ்ரேட்டர், வானரங்களில் சிறந்தவர் அப்படின்னு பெரியவர்கள்லாம் சொல்லுவதுண்டு. இந்த எம்பெருமானுக்காக, பகவானுக்காக கைங்கரியங்கள் பண்ணுவதற்காக பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்பட்டவர் ஜாம்பவான். அதனால் அவருக்கு பிரம்மபுத்திரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது கரடிகளின் தலைவன், வானரங்களின் சிறந்தவர், பிரம்மபுத்திரன் அப்படிங்கிறதான 3 பேர் அவருக்கு உண்டு. பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஜாம்பவானுக்கு நல்ல வலிமையும் நீண்ட ஆயுளும் இருந்தது. இதெல்லாம் புராணங்களில் நாம் பார்க்கலாம். பகவான் விஷ்ணு திருவிக்கிரமாவதாரம் எடுத்தபோது 3 அடியால் அவர் உலகத்தெல்லாம் அளக்கிறார். அந்த சமயத்தில் அந்த திருவிக்கிரமனை வலம் வந்தவர், பிரதட்சணம் பண்ணினவர் இந்த ஜாம்பவான். அது மட்டும் இல்லை, ராமாவதாரத்தில், ராமாயணத்தில் ஜாம்பவான் சொல்லப்பட்டது போல கிருஷ்ணாவதாரத்திலும் ஜாம்பவானுக்கு பங்கு உண்டு. ராமாவதாரத்தில் சுக்ரீவ மகாராஜாவுக்கு மந்திரியாகவும் சிறந்த நண்பனாகவும் இருந்தவன். வாலியினால் துரத்தடிக்கப்பட்டதான சுக்ரீவன் ரிஷ்யமுக பர்வதத்தில் மறைஞ்சிருக்கும் பொழுது, அப்போ ஹனுமான், நலன், நீலன் முதலிய வானர வீரர்களோட ஜாம்பவான் கூடவே இருந்தார். வாலி வதமானதுக்கு அப்புறம் கிஷ்கிந்தையில் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டது. அப்போ வானர வீரர்கள்லாம் புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தங்கள்லாம் கொண்டு வந்தால் அப்போ ஜாம்பவானும் கொண்டு வந்தார். அந்த ராஜ்யாபிஷேகத்தை நடத்தி கொடுத்தார். இப்படி ஜாம்பவானுக்கு பங்கு உண்டு. சீதா பிராட்டியை தேடிண்டு வரணும் அப்படிங்கும்போது தெற்கு திசை நோக்கி அக்னிகுமாரனான நீலனும், வாயுபுத்திரனான ஹனுமானும், பிரம்மபுத்திரனான ஜாம்பவானும் இவெல்லாம் சேர்ந்து போனான். அப்போ அந்த சமுத்திரத்தை தாண்டணும். அந்த சமுத்திரத்தை தாண்டி போய் லங்கைக்கு போய் சீதையை இருக்காளான்னு பார்க்கணும், சீதையை தேடணும். அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறா, 100 யோஜனை உடைய அந்த கடலை தாண்டறதுக்கு அங்கே இருக்கிறவெல்லாம், அந்த வானரங்கள்லாம் என்னால் 10 யோஜனை தாண்ட முடியும், 20 தாண்ட முடியும், 30 தாண்ட முடியும்னு சொல்கிறேன். இப்போ ஜாம்பவான் நான் உலகத்தையே சுற்றி வந்தவன், திருவிக்கிரம அவதாரம் பண்ண பொழுது அதை 3 அடியால் உலகத்தை அளந்தவர் மகாவிஷ்ணு. அந்த அந்த ஒரு பிரதட்சணம் அவரை நான் சுற்றி வந்தேன், அது ஒரு பிரம்மாண்டத்தை சுற்றி வந்ததுக்கு சமம். அது அந்த மாதிரி என்னுடைய இளமையான வயசில் எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னால் 90 யோஜனை தான் தாண்ட முடியும், வயசார்த்தி சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறார், இந்த ராம காரியம் தடைபடாது, அதனால் இதுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் ஜாம்பவான். ஆஞ்சநேயனால் தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு தனியாக உட்காந்துருந்த ஆஞ்சநேயரை கூப்பிட்டு, ஆஞ்சநேயா, நீ அஞ்சனாதேவிக்கும் வாயுபுத்திரனுக்கும் பிறந்தவன், வாயு மாதிரி எல்லா இடத்துக்கும் செல்லக்கூடியதான சக்தி உனக்கு உண்டு. நீ குழந்தையாக இருக்கும்போது சூரியனையே பிடிக்கிறதுக்கு போயிட்ட, இந்திரன் உன் மேலே வஜ்ராயுதத்தால் அடித்தான், அதனால் பூமியில் விழுந்துட்ட, அதனால் உன்னுடைய கன்னங்கள் இந்த மாதிரி ஒடுங்கித்து, அதனால் ஹனுமானுங்கிறதான பெயரும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் வாயு பகவான் என்ன பண்ணார், உன்னுடைய தந்தை ஒரே இடத்துல நின்றுட்டார், அதனால் எல்லாரும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. அப்போ சகல ஜீவராசிகளும் மூச்சு விடாமல் தவிச்சா. அப்போ தேவதைகள்லாம் வாயு பகவான் இடத்துல பிரார்த்திச்சுண்டா. அதனால் மறுபடியும் ஒரு சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார் வாயு. அதனால் தேவர்கள் எல்லாருமே உனக்கு நிறைய வரங்களெல்லாம் கொடுத்துருக்கா. அதனால் நீ வாயுபுத்திரனான நீ தேஜஸிலும் பராக்கிரமத்திலும் அவரை மாதிரியே இருக்கக்கூடியவன்.
கருட பகவானை போல் ரொம்ப வேகமாக ஆகாய மார்க்கமாக எங்கே வேணாலும் போகக்கூடியவன், சஞ்சரிக்கக்கூடியவன். அதனால் நீ இந்த சமுத்திரத்தை ஒரே அடியால் தாண்டி அங்கே லங்கைக்கு சென்று சீதா பிராட்டியை அன்வேஷனம் பண்ணலாம், தேடலாம் அப்படின்னு சொல்லி, இந்த சமுத்திரத்தை தாண்டினா விஷ்ணுவை தாண்டினது போல அப்படின்னு அந்த மாதிரியான, அதாவது விஷ்ணு 3 அடியால் எப்படி அந்த உலகங்கள் அலைஞ்சாலும் அந்த மாதிரி நீ ஒரு அடியால் நீ அளந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஞ்சநேயனுடைய வீர தீர பராக்கிரமங்களெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் சக்தியை. அந்த மாதிரி ஆஞ்சநேயரும் சமுத்திரத்தை அனாயாசமாக தாண்டி சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சிண்டு ராமபிரான் கொடுத்த கனகாழியை கொடுத்து சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணியை வாங்கிட்டு இங்கே சேர்றார். இவாக்கிட்டெல்லாம் சொல்கிறார். அப்போ அங்கதன் பிராட்டி இருக்க இடம் தெரிஞ்சுட்டு நம்மளே போய் அழிச்சுன்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வீராவேசமாக பேசும்போது ஜாம்பவான் அப்படி செய்யக்கூடாது, எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க தான் நமக்கு சொல்லியிருக்கா, மற்றதான் ராமபிரான் பார்த்துப்பார், அதனால் அவகிட்ட போய் நம்ம விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார் ஜாம்பவான். ஒரு நல்ல மந்திரி, அதனால் இவ எல்லாரையும் அழிச்சுன்னு வரும்போது இவ ரொம்ப சந்தோஷமாக வரத்துனால சுக்ரீவர், ராமர், லக்ஷ்மணர் அவெல்லாம் சேர்ந்துருக்கிற இடத்த அந்த நோக்கி வர. அப்போ சுக்ரீவர் இந்த ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் இவெல்லாம் இப்படி சந்தோஷமாக வரான்னா அது ஜெயந்தான், வெற்றி தான், சீதா பிராட்டியை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையும் சொல்லி இது பண்ணி அப்புறம் யுத்த காலத்துக்கு போகிறார். யுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்பாடாகிறது. யுத்த காலத்தில் யுத்தம் நடக்கிறது. அப்போ இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தினால ராமன், லக்ஷ்மணன் 2 பேரையும் அடித்து வீழ்த்துடுறான். அதை பிரயோகம் பண்ணி உடனே யாருக்கு என்ன பண்ணுறது என்னன்னு தெரில. விபீஷணன் நேராக ஜாம்பவானை தேடின்னு போகிறார். இந்த மாதிரி கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே போன உடனே ஹனுமான் சுகமாக இருக்காரா அப்படின்னு கேட்குறார் ஜாம்பவான். என்ன அவளெல்லாம் விட்டுட்டு ஹனுமானை விசாரிக்கிறாரே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜாம்பவான் சொல்கிறார், ஆஞ்சநேயன் உயிரோடு இருந்தால் அத்தனை பேரும் பொழைச்சிருவா, கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறார். உடனே ஜாம்பவான் ஆஞ்சநேயனை கூப்பிட்டு, நீ இமயமலை பர்வதத்துக்கு போய் அந்த ஓஷதி மலையை எடுத்துன்னு வா, சில ஓஷதிகளை எடுத்துன்னு வாங்கிறார். அவர் சஞ்சீவனி பர்வதத்தையே பேத்துன்னு வந்துடுறார். அந்த யுத்த காலத்துக்கு வந்தோடனே எல்லாரும் எழுந்துடுறா, உயிர் பொழைச்சி எழுந்துடுறா. லங்கையில் தோற்று போனதான அரக்கர்கள்லாம் இந்த வானர சைன்யத்தை வேண்டிக்கிறா, எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா, மன்னிப்பு கேட்குறா, அப்படி சேவிக்கிறா அவளை. அதான் திருமங்காழ்வார் அழகாக சொல்கிறார், புறங்கள் 3 மோர் மாத்திரை போதில் பொங்கெரிக்கிறை கண்டவன் நம்பின் சரங்களே கொடிதாயொடுகின்ற சாம்பவானுடன் நிற்கத் தொழுதோம். எப்படிப்பட்ட வானரங்களை சேவிக்கிறான்னா, ஜாம்பவானோட கூட இருக்கக்கூடியதான அந்த வீரர்களை இவெல்லாம் சேவிக்கிறாளாம். இப்படி ராமாவதாரத்தில் மாத்திரம் இல்லாமல் கிருஷ்ணாவதாரத்துலையும் ஜாம்பவானுக்கு பங்கு உண்டு. சத்ராஜித் அப்படிங்கிற ராஜா செமந்தகமணி அப்படிங்கிறதான ரத்னத்தை வச்சுருந்தான். அதை கண்ணன் தனக்கு கொடுக்கும்படி கேட்டான். ஆனால் அந்த ராஜா கொடுக்கல. அந்த ரத்னத்தை அணிஞ்சு நம்ம காட்டுக்கு போகும்போது ஒரு சிங்கத்தால் கொல்லப்பட்டுட்டான். அந்த ரத்னமானது காணாமல் போயிடுத்து. கண்ணன் தான் திருடினான் அப்படிங்கிறதான ஒரு புரளி ஏற்பட்டுடுத்து. அந்த பழியை போக்கிக்கிறதுக்காக கண்ணன் என்ன பண்ணால், அந்த ரத்னத்தை தேடி காடு வழியாக வரான். அங்கே சிங்கம் இறந்து கிடந்தது. அப்படின்னா அந்த ரத்னத்தை யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கரடியோட கால் பதிஞ்ச இடம் தெரியுது. அந்த அடியை பார்த்துட்டே போகிறான். அங்கே குகையில் ஜாம்பவான் இருக்கான். அந்த ஜாம்பவான் தான் அந்த சிங்கத்தை அழித்து அந்த ரத்னத்தை கொண்டு போய் தன்னுடைய பொன்னான ஜாம்பவதிகிட்ட கொடுத்துருந்தான். அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறான். ஜாம்பவான் கொடுக்க முடியாதுன்ட்டு சண்டை போடுறான். இப்போ 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. அதுக்கப்புறம் ராமபிரான் தான் கண்ணனை அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தன்னுடைய பெண்ணான ஜாம்பவதியை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செமந்தகமணியும் அவனிடத்துல ஒப்படைக்கிறான் ஜாம்பவான். இப்படி கிருஷ்ணனுக்கே மாமனாரானவன் ஜாம்பவான். அப்படிப்பட்டதான வீர தீரன். அந்த தீரனுடைய சரித்திரமானது ரொம்ப பெருமைக்குரியது. அதனால் வயதானவர்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு ஜாம்பவான் அப்படின்னு பேர் உண்டு உலகத்தில். அந்த மாதிரி ஜாம்பவானுடைய சரித்திரம், அந்த செமந்தகமணியினுடைய சரித்திரம்
இதெல்லாம் நாம் கேட்டோமானா நம்மளுடைய பாபங்கள்லாம் போடுது. மற்றவை நாளை கேட்போம்.